ரொம்ப பெர்டினன்ட் கொஸ்டின். ஏன்னா இன்னைக்கு ப்ரெக்னன்சியில் நிறைய யூரின் இஷ்யூஸ் நம்மளுக்கு ஏற்படுது. குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் இது ப்ரெக்னன்சியில் ஏற்படுது. நீங்கள் பர்டிகுலராக வந்து யூரின் கண்ட்ரோல் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து கர்ப்பப்பை அடிவயிற்றுலேருந்து அப்படி மேல் வயிறுக்கும் வரும்போது கர்ப்பப்பைக்கு முன்னாடி தான் நீர்ப்பை இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு கர்ப்பப்பை போய் நீர்ப்பை அழுத்தும் போது இந்த யூரின் கண்ட்ரோல் இஷ்யூஸ்லாம் வருது. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ரெக்னன்சி அட்வான்ஸ் ஆக வென் யூட்ரஸ் பிகம்ஸ் அன் அப்டாமினல் ஆர்கன், அதாவது வளர்ந்தது வயிறுக்கு வரும்போது இந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை. பட் இந்த பீரியடில் சில லேடிஸ்க்கு யூரின் அர்ஜென்ட்டாக வர்றதோ, இன்னும் சில பேருக்கு யூரின் பிளாக்கேஜ்லாம் கூட ஏற்படுது. ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. அந்த கர்ப்பப்பையோட அழுத்தத்தில் யூரின் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுது. ஸோ இதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் இருக்குது. கொஞ்சம் பேஷன்ஸ், அது ஒரு 1 or 2 வீக்ஸ் அந்த க்ரோத் வரும்போது யூரின் பிளாக்கேஜ்லாம் ரிவர்ஸ் ஆகிடுது. ஸோ மெடிசன்ஸ் இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினா. எல்லா லேடிஸ்க்கும் இருக்குன்றது இல்லை, சில பேருக்கு இந்த மாதிரி இருக்குது.